கோல்டோட விலை இறங்குமா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வார் வந்தபோது கோல்டோட விலை இறங்கியிருக்கு. ஏன் இறங்குச்சு? ஏன்னா அன்சர்டன் டைம்ஸ் வரும்போது கோல்டு எப்போதும் ஏறி தான் நம்ம பார்த்துருக்கோம். இறங்குறதுக்கான ரீசன் என்னன்னு புரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இறங்குறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் கால். இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க, சில பொசிஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. எப்படி ஹோல்ட் பண்ணுவாங்கன்னா லெவரேஜ் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ 10,000 ரூபாய் வர்த்தான பொசிஷன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் 2,000 ரூபாய்க்கே அவங்க என்ன பண்ணிப்பாங்க, வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ மார்க்கெட் கீழே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு கால் வரும், அதான் மார்ஜின் கால் சொல்லுவாங்க. என்னன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு, கேஷ் போடுறீங்களா இல்லை அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைமில் மேஜராக எல்லாரும் யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டை லிக்விடேட் பண்ணி கேஷ் ஏற்றுறாங்க. இதனால் இந்த இடத்துல கோல்டோட வேல்யூ கம்மியாச்சுன்னா கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க லிக்விடேட் பண்ணதுனால கோல்டோட டிமாண்ட் அதிகமானதுனால உங்களுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் கம்மியாயிருக்கு. செகண்ட் ரீசன் வந்து யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் ஆகிட்டு இருக்க கேஸ் அண்ட் ஆயில் ப்ரைஸ். பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா பொருளோட விலை ஏறும், பொருள் விலை ஏறுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வரும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்களா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எஃப்டிஸ் வந்து உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் தரும், அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட் உங்களுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அப்படின்றது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கோல்டை விற்றுட்டு நிறைய பேர் பாண்ட்ஸுக்கு போகிறாங்க. இந்த மேஜர் ரீசன்னால தான் கோல்டு வந்து கம்மியாச்சு. இப்போது நீங்கள் கேட்குற விஷயம் என்னென்னா கோல்டு இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு இறங்கணும்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக வந்த லோவை காட்டிலும் கீழே வந்து திருப்பியும் இன்னொரு மார்ஜின் கால் வந்தால் எங்களுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அது கூட இன்னும் பெட்ரோல் விலை ஏறி இன்னும் பொருளாதாரம் எல்லாமே ஏறி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினாங்கன்னா தான் கோல்டோட விலை கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேஸ் இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறேன்.